இன்னைக்கு ஒரு முயற்சி டாபிக் மத்தியானம் யாரோ கேட்டா டாபிக் அப்படின்னு புதுசா இருந்தது. இந்த டாபிக் இது வரைக்கும் முன்னறிவிப்பு செய்யல. அதை கேட்ட அப்புறம் யோஜனை பண்ணேன். சட்டுன்னு ஒரு டாபிக் மனசுல வந்தது. அதை எழுதிட்டேன். பார்க்கலாம். கொஞ்சம் தயார் பண்ண டைம் கிடைக்குமா? முன்னாலே அறிவிக்கணுமா? அதெல்லாம் யோசனை பண்ணலாம். இன்றைய டாபிக் அது தன்னாலே விளக்கமா இருக்கிற ஒரு விஷயம். 2 வார்த்தை. 2 வார்த்தை. டேய்! அது ஒண்ணு. நான் இப்போ கிளாஸ் அப்புறம் பேசுறேன். 2 வார்த்தை. ஒண்ணு வந்து அடிமை அப்படிங்கிற வார்த்தை. 2வது சமர்ப்பணம்ங்கிற வார்த்தை. நிறைய பேரு சமர்ப்பணம் பத்தி பேசினாலே அடிமையா அப்படின்னு. கவிதை கூட பாடியிருக்கிறார். நாமார்க்கும் குடியெல்லோம் அப்படின்னும் பாடியிருக்காரு. அடியார்கள் சிவனடிமை, சிவனடியார், சிவனடிமை அப்படின்னும் பாடியிருக்கார். சமர்ப்பணங்கிற வார்த்தையும் இருக்கு. இது என்ன? இது கொஞ்சம் அப்படியே அவரவர் தோன்றத ஒரு 2 நிமிஷம், 3 நிமிஷம் ஒரு ஸ்பீச் மாரியே அவரவர் சொல்லுங்க. அடிமை அப்படிங்கிற விஷயத்துக்கும், சமர்ப்பணம் அப்படிங்கிற விஷயத்திலயும் வித்தியாசம் தெரியற மாரி ஒவ்வொரு பாயிண்ட் 2, 2 பாயிண்ட் அவரவர் தோன்றத நான் ஒரு விஷயத்தோட ஆரம்பிக்கிறேன். சவுத் ஆப்பிரிக்காவுல நம்ம தேசத்து கூலிகள், அதிகமா ஹரிஜனங்கள் அடிமை கூலிகளா இன்டென்ச்சர்ட் லேபர் அப்படின்னு அவங்களுடைய கரும்பு தோட்டத்துல வேலை செய்ய அழைச்சின்னு போனான். பல வகையில அழைச்சின்னு போனான். உள்ளூர் ஜமீன்தாருக்கு பணத்தை கொடுத்து, டைட்டில கொடுத்து, உங்க ஊர்ல 100 பேரு நீ அனுப்பி வச்சா இவ்வளவு பணம் அப்படிலாம் பேரம் பேசி, அதனால்தான் அங்கெல்லாம் போனவர்கள் அதிகமாக ஹரிஜனங்கள் தான். இருந்தா கூட கவுண்டர், நாயுடு, படையாச்சி அப்படிலாம் பேர் இருக்கும். ஏன்னா யார் மூலமா வந்தாங்களோ அவங்க பேரு எல்லாருக்கும் சர்நேம் மாதிரி, அவங்க குடும்ப பேர் மாதிரி அந்த தொழிலாளிகள் அத்தனை பேருக்கும் அந்த பேர் வந்துடும். ஆச்சரியமா இருந்தது எனக்கு. அவரு படையாச்சின்னு ஒரு ப்ரொஃபசர் வீட்டுக்கு போயிருந்தேன். தெளிவா தெரியறது. அவர்கள் வந்து சேரியிலேருந்து வந்திருக்காங்க. அந்த ரெக்கார்டு படியும் சேரிங்கிற பேர் இருக்கு. ஆனா அவர் படையாச்சின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து அந்த கிராமத்து பண்ணையாரு அனுப்பி வச்ச அந்த 100, 500 எத்தனையோ பேர். அங்க அவங்களுக்கு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம். ஒரு ஷெட்டுக்குள்ள 500 பேரு ஷெட்டுக்குள்ள இருப்பாங்க. ரொம்ப நெருக்கமான இடத்துல. 12 மணி நேரம், 14 மணி நேரம் வேலை. சாட்டை எல்லாம் உண்டு. ரிலிஜனுக்கு இடம் கிடையாது. மதத்துக்கு. கொஞ்சம் மதம் தெரிந்த யாராவது இருந்தாருன்னா, அவர்தான் குழந்தைகளுக்கு மற்றவரை உட்கார வச்சு தேவாரம், தமிழ்லேருந்து போனவங்க, அங்க பீகார்லேருந்து போனவங்க, துளசி ராமாயணம், ஹனுமான் சாலிசா அதெல்லாம் ராத்திரி 10 மணிக்கு மேல சொல்லிக் கொடுத்து, அப்படி ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்கூலு மணல்ல எழுதி ஸ்கூல் எழுத படிக்க. கப்பல்ல கப்பல்ல ஆம், பிராமணன் யாராவது இருந்தா அவனை வந்து அப்படியே பிடிச்சு கடலுக்குள்ள தூக்கி எறிஞ்சிட்டான். மதம் வரக்கூடாது அங்கன்னு. ஆனா அதை தாண்டி இவர்கள் எல்லாம் மதத்தை ராத்திரி 11 மணிக்கு போய் அங்கே மூங்கில் காட்டுக்குள்ள ஒரு கோவில் அமைச்சு, அந்த கோவில்ல வந்து கோவில் கிடையாது, சிலை கிடையாது. மண்ணால ஒரு சாதாரணமா ரொம்ப சாதாரணமா இருக்கும் இந்த சிலை. வடக்குலேருந்து போனவன் எல்லாம் பீகார்லேருந்து போனவன் ஆஞ்சநேயர்ன்னு சொன்னான், ஆஞ்சநேயர் கோவில். சிவலிங்கம்னு சொன்னா சிவன் கோவில். நம்ம ஊர்லேருந்து போனவங்க எல்லாம் மாரியம்மன் கோவில், சிவன் கோவில் அப்படின்னு அந்த கோவிலுக்கு பேர் வச்சு, கோபுரம் கோபுரத்துக்கு பதிலா ஒரு மூங்கில் பின்னால நட்டு, மற்ற சுத்தி இருக்கிற ஒரு 20, 30 மூங்கில் எல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்த காலி பண்ணி, ராத்திரி 11 மணிக்கு போய் வழிபாடு. ஆம்பளைங்க மட்டும் போகும். அவ்வளவு ராத்திரி போவதுனால.
கோவிலுக்கு. அப்படி ஒரு முறை. அங்க அடிமை. ஆனா இங்க இது ஒண்ணும் கட்டாயம் இல்ல. ஆனா கூட இத அவர்கள் தானாக அந்த கடவுளுக்கு சமர்ப்பணம்ங்கிற எண்ணத்தோட இத தொடர்ந்தாங்க. இதுதான் ஆச்சரியமான விஷயம். அங்க அடிமை. எந்த உரிமையும் கிடையாது. சாப்பாடு அவன் கொடுக்கிறது. இருக்கிற இடம் அவன் கொடுத்தது. உழைக்கிற நேரம் அவன் சொல்வது. தண்டனைகள் அவன் கொடுப்பது. கர்ப்பமா இருக்கிற பெண்கள் அந்த உழைச்சிட்டு வலி வரும்போது சைடுல ஒதுங்கி குழந்தைய பெத்துட்டு 4 மணி நேரத்துல திரும்ப வேலைக்கு வரணும். அப்படியெல்லாம் இருந்தது. நிறைய பேர் இறந்து போறாங்க அதுல. அது அங்க. ஆனா இங்க அந்த கஷ்டத்துக்கு நடுவுல யாரோ ஒரு தாத்தா அழுவாங்க ராத்திரி. கஷ்டம்னு சொல்லுவான். அப்போ கஷ்டம்னு சொல்லும்போது ராமருடைய கதை அவருக்கு தெரிந்த அளவுக்கு சொல்லிட்டு, நமக்கெல்லாம் இந்த அக்ரீமெண்ட் 10 வருஷம் தானேடா. ராமர் 14 வருஷம் காட்டுக்கு போனாருல்ல. அவர் அந்த 14 வருஷ காட்டு வாழ்க்கைய சகிச்சாரா? பொறுத்துண்டாரா? இல்லையா? அப்ப நாம இத ஆனந்தமா பொறுத்துக் கொள்வோம். அப்படின்னு கதை சொல்லுவார். ராமாயண கதை. அவருக்கு தெரிந்த அளவுக்கு. இங்க தேவாரம் பாடி மனச உற்சாகப்படுத்துவாங்க. சமுத்திரக்கரையில உட்கார்ந்து வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள்ல கிழக்க நோக்கி பார்த்து நம்ம தேசத்த நினைத்து பெருமூச்சு விடுவார். இது இங்க. இது அவர் மேல கட்டாயம் இல்ல. மதம் கும்பிடணும், தேவாரம் படிக்கணும், ஹனுமான் சாலிசா சொல்லணும். இதெல்லாம் எந்த கட்டாயமும் கிடையாது. நல்லதா போச்சுன்னு கோவில் இல்லாம வாழ்ந்திருக்கலாம். கிறிஸ்துவரா மாறியிருக்கலாம். அவன் விரும்பினான் அத. பாஸ் விரும்புறான் கிறிஸ்துவனா மாறிடுன்னு. அந்த பெண் தன்னுடைய பேர மாரியம்மா அப்படின்னு சொல்லுவான். அவன் மேரின்னு எழுதியிருப்பான். இவன் தன்னுடைய பேரு சண்முகம் அப்படின்னு சொல்லுவான். அவன் தன் பேர சாம் அப்படின்னு எழுதுவான். கூப்பிடுவான். சாம் 10 தடவ சொல்லுவான் இவன். இல்ல என் பேரு சண்முகம். அவன் திரும்ப திரும்ப சொல்லி இவன் ஏத்துன்னுவான். சாம்ங்கிற பேர். அங்க நிறைய பேர் இந்த மாரி கிறிஸ்துவ பேர் இருக்கும். ஆனா ஹிந்துக்களா வாழ்ந்தாங்க. இப்போ ஒரு 50 வருஷம் முன்னாள் வரைக்கும் மொழி கூட இருந்தது. கொச்சையா இருக்கும். ஆனா மொழி இருந்தது. வயசானவர்கள் பேசுவார்கள். இப்ப பாருங்க இந்த 2 வாழ்க்கை. ஒண்ணு அவன் கீழ இருக்கிற அந்த ஒப்பந்தம். 2வது இந்த பக்கம். தானாக ஏற்றுக்கொண்ட விஷயம். எனக்கு இந்த விஷயம் தான் ஞாபகம் வந்தது இன்றைய தலைப்ப கேட்ட உடனே. அடிமை அப்படிங்கிறது என்ன? அதுல நம்முடைய நிலை என்ன? நம்முடைய மனப்பான்மை என்ன? மனநிலை என்ன? இது ஒரு பக்கம். சமர்ப்பணம் அதுல நம்முடைய நிலை என்ன? மனோநிலை என்ன? மனோ உறுதி என்ன? மனோபலம் என்ன? ரிலேஷன் என்ன? யாருக்கு அடிமையோ அவருக்கும் நமக்கும், யாருக்கு சமர்ப்பணமோ அவருக்கும் நமக்கும் எப்படிப்பட்ட உறவு? இத கொஞ்சம் விளக்கி அவரவருக்கு தோன்ற விஷயம் ஒரு 3 நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம், 4 நிமிஷம் ஒரு ஸ்பீச் மாரி நீங்க சொல்லுங்க. அனுபவங்கள சொன்னா சொல்லுங்க. நாம இந்த மாரி அடிமைத்தனமோ அப்படின்னு நமக்குள்ள கேள்வி எழுப்பிய சில தருணங்கள், சில சம்பவங்கள், அதையும் வேணா சேர்த்து சொல்லுங்க. நம்ம ஆரம்பிக்கலாம். ரொம்ப கஷ்டமான டாபிக்கா? ஆமா. சட்டுன்னு தோண மாட்டேங்கிறது ஒண்ணும். அடிமை அப்படிங்கிற அனுபவம் ஒன்னும் இருக்கிற மாதிரி தெரிய மாட்டேங்கிறது. டக்குன்னு தோணல. சமர்ப்பணம்னா பக்தி அப்படிங்கிறது தான் தெரியறது. ஸ்ரீனிவாசன் சார் ஏதோ சொல்ல வந்தார் போல இருக்கு. மேபி ஒரு கப்புள் ஆஃப் பீப்புள் பேசினா நான் உங்ககிட்ட கேட்கிறேன் பிரதிபா. சொல்லுங்கப்பா. தோண மாட்டேங்கிறது சரி. நமக்கு எப்பவாவது நாம கட்டாயப்படுத்தப்படுறோம். கோபம் வந்தா அது மொமெண்ட் ஆஃப் அடிமைத்தனம். ஒரு செகண்ட் நாம ஏதோ நம்ம மேல திணிக்கப்படுறது அப்படின்னு. அந்த மாதிரி விஷயம் கூட நம்ம அனுபவம் இருந்தா சொல்லலாம். இருக்கும் எல்லாருக்கும். நீங்க அடிமைத்தனம் அப்படின்னு சொல்றச்சியே அங்க ஒரு ஆண்டான் வந்துடுறான். ஆண்டான் நம்மள ஆள்றவன் ஒருத்தன் வந்துடுறான். சரி சரி. இல்லையா? வேற
நம்ம சமர்ப்பணம் அப்படின்றச்சு நம்மளோட ஃபுல் வில்லிங்னஸ், நம்மளே பிடிச்சு நம்மளே போய் வாண்டனா நம்ம அங்க போய் நம்மள சமர்ப்பிக்கிறோம். எதுக்காவது அப்படி ஆயிருக்கா? ஆண்டவன், ஆளுகிறவன், ஆட்சி செய்கிறவன், கட்டாயப்படுத்துகிறவன் அப்படின்னு. நான் ஆண்பால எல்லாம் ஆண்பால சொல்றேன், இல்ல மாறி கூட இருக்கலாம். அதே போல சமர்ப்பணம், அந்த மாதிரி டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கூட சொல்லலாம். அப்பா எனக்கு இந்த அடிமை சாசனம் அப்படின்னு இந்த டாபிக் நான் உங்களை சாயங்காலம் கேட்டுட்டு இருந்தேன். இது என்ன அப்படின்னு எனக்கு சட்டுன்னு இந்த அடிமை சாசனம்னு பார்த்ததும் எனக்கு தோணினது, நம்ம ஆத்துல ஹெல்ப் வரால, நம்மளுக்கு யாரா அவ ஆத்துல வேலை பண்ணி கொடுக்கறதுக்கு வரால, எனக்கு அவளை பார்த்தா பாவமா இருக்கும்பா. அவளும் மனுஷா, அவளுக்கு உடம்புக்கு முடியல, நான் வரல, அவ சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ கோவம் வரும். as if நம்ம அவளை ரொம்ப ரூல் பண்ற மாதிரி. நம்ம சம்பளம் கொடுக்குறோம் கரெக்ட், அவளும் ஹியூமன் பீயிங்ஸ், அவளுக்கும் உடம்புக்கு வரும் அப்படிங்கறது எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் நீ பாட்டுக்கு இப்படி சொல்லாம லீவ் போட்டுட்டேன்னா எப்படி ஆகும்? இன்னைக்கு எங்க ஆத்துல இவ வரா அவ வரான்னு நம்ம மிரட்டுறச்சே, அது ரொம்ப, அதுதான் சட்டுன்னு தோணித்து, நம்ம அவளை ரொம்ப அடிமை மாதிரி நம்ம அந்த மொமெண்ட் ஆஃப் ஆங்கர்ல ட்ரீட் பண்றோமோ. அதுதான் சொல்றாளா அப்பா அடிமை சாசனம் அப்படின்னு தோணித்து. அது இன்ஃபேக்ட் ஈவன் ஃபார் அன் எம்ப்ளாயர் சொல்றேன். ஒரு எம்ப்ளாயி இப்போ நான் ஸ்கூல் நடத்துறச்சு, டே 1 ஸ்கூல், இவ்வளோ பேரண்ட்ஸ் கேதர் ஆயிருக்கா, குழந்தைகள்லாம் அழறது, இப்படி ரகலை நடந்துட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு டீச்சர் கை கொடுத்துட்டானா எவ்வளவு கோவம் வருது. நீ அவளை ரூல் பண்ற ரேஞ்சுக்கு உனக்கு எப்படி? உடம்புக்கு சரியில்லைன்னா நீ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும், அவ எந்த நிலைமையில இருக்காளோ இல்லையோ, முடியறதோ இல்லையோ அப்படிலாம். அப்ப நம்ம ரொம்ப ரூல் பண்ற மாதிரி, அடிமையா அவளை நம்ம ட்ரீட் பண்ற மாதிரி எனக்கு தோணித்து as an எம்ப்ளாயர். அப்படிதான் தோணித்து. ரொம்ப ஓவர் நேத்து நான் சிட்டி யூனியன் பேங்க் போயிருந்தேன் 3 நாள் முன்னால, திருச்சி, சென்னையில. அவர் வந்து ஒரு 35 வயசு 38 வயசு ஆண், அந்த கவுண்டர்ல இருந்தவர். அந்த மேனேஜர் கூப்பிட்டான்னு உள்ள போயிட்டு வந்தார். அவர் பெண். இவர் திரும்பி வந்தப்புறம் என்கிட்ட மறைச்சு முகத்தை மாத்தி அழுதுட்டு இருந்தார். நான் கேட்கணும்னு இருந்தேன். அதுக்கப்புறம் பக்கத்து சீட்ல இருந்தவர் கேட்டதுனால அவரே சொன்னார் அவர்கிட்ட, அனுப்பி தொலைக்கிறதானே அப்படின்னு சொன்னார் மேனேஜர். அழுதுன்னு வந்தார். ஆண் பெண்கிற விஷயம் இல்லை, பெண்ணால் அடிமைப்படுத்தப்படுறோங்கிறது கூட சிலருக்கு உறுத்தி இருக்கலாம். அதெல்லாம் கூட அழுகே வந்திருக்கலாம். தன்னுடைய ஹெல்ப்லெஸ்ஸை பற்றி, நான் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்குன்னு பாரு, உதறி தூக்கி எறிஞ்சிட்டு போடான்னு வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு போகிற தைரியமும் இல்லை. வந்தே மாத்திரம் பாசு அந்த இவர் வந்தே மாத்திரம் எழுதியவர், என்ன அவர் பேர் சட்டுன்னு மறந்து போச்சு, பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. பாசு சாட்டர்ஜி ஒரு சினிமா டைரக்டர். அவரு அம்மா செத்து போயிருக்கிறார், லீவு கேட்கிறாரு ஊருக்கு போறதுக்கு. அவன் ஏதோ மிரட்டுறான், முடியாதுன்னு. போடா, நீயாடா எனக்கு சோறு போடுறேன்னு வேலையை தூக்கி எறிஞ்சிட்டு வராரு. அப்போ அந்த ட்ரெயினில் வரும்போது தான் பசுமையான இந்த நெல் வயலெல்லாம் பார்த்து வந்தே மாத்திரம் அம்மாவும் நான் ஒன்று வணங்குறேன்னு தன்னுடைய அம்மா செத்து போன உணர்வுகள் அந்த வயலில் பார்த்து பாரத அம்மாவை நினைச்சு கண்ணீர் விட்டபடி அந்த பாட்டை எழுதுறாரு. அடிமைதான், அவனுக்கு உரிமை இருக்கு மிரட்ட, கட்டாயப்படுத்த. ஆனா இவர் அடிமையா தன்னை எடுத்துக்கல. இப்ப நீங்க சொன்ன வேலைக்கார உதாரணம், அல்ல அந்த சிட்டி யூனியன் பேங்க் ஆளு, அவரெல்லாம் எப்படின்னா கட்டப்பட்டிருக்கேன்னு தன்னைத்தானே கட்டிக்கிறாங்க. அடிமை தனம்னு தெரியறது, மனசு கோபம் வருது, ரியாக்ஷன் வருது. ஆனா அதை தடைய ஒடிச்சிட்டு நொறுத்திட்டு வெளியில வர்றதுக்கான சூழ்நிலை தைரியம் இல்லாததுனால வேற வழி இல்லை. ஏண்டா நீ இருக்க, அவன் இப்படி கொடுமைப்படுத்துறான், ஏண்டா அவளோட இருக்க அப்படின்னு கேட்டா என்ன பண்றது அப்படின்னு அவ வந்து பெருமூச்சு விடுறா. தன்னுடைய குழந்தைகளுக்காக நான் தனியா போய் என்ன பண்ணுவேன், என் சமுதாயத்துல எப்படி நடக்கும் அப்படின்னு பயமரா. இது வந்து நான் அமைப்புல கூட பார்த்துருக்கேன். ஒரு வயசானவர் 60 வயசுக்கு மேல, அவர் ஆர்எஸ்எஸ்ல ஃபுல் டைமர், என்னோடவே இருந்தார், பெரிய பொறுப்பெல்லாம் இருந்தார். ரொம்ப புலம்பின்னு வந்தார். தில்லி நாங்கள் சேர்ந்து போனோம் ட்ரெயினில். சேர்ந்து போகும்போது ரொம்ப புலம்பினார். கஷ்டம், எப்படி கொடுமையாக நடத்துகிறாங்க, வயசாகிடுது, எனக்கு வந்து கால்பந்து மாதிரி ஃபுட்பால் மாதிரி என்ன போட்டு இது பண்ணுறாங்க அப்படி இப்படின்னா சொன்னேன். விட்டுருங்களேன்னு சொன்னேன். விட்டு வெளியில் வாங்க அப்படின்னா அதுக்கு தைரியம் இல்லை. நான் வெளியில் வந்து என்ன செய்வேன் 60 வயசில்? என்கிட்ட நான் எல்லாத்தையும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வேலையை விட்டுட்டு வந்தார் அவர்.
நான் என்ன செய்வேன்னு புலம்புறாரு. இது அந்த அவருடைய மனப்பான்மை, அந்த அடிமையுடைய மனப்பான்மை. முடியாதுன்னு நான் சொன்ன அந்த பங்கிம் சந்திரருடைய மனப்பான்மை, நீ கட்டாயத்துல நான் அடிமைப்படுத்தலாம், ஆனா நான் உனக்கு அடிமை இல்லைன்னு. சூர்தாஸ் அவுரங்கசீப்கிட்ட சொன்ன மாதிரி, சூர்தாஸ் அவன் மிரட்டுறான், போட நீயாடா எனக்கு சோறு போடுறேன்னு சொன்னான். வாள் எடுத்துன்னு வரான் தூக்கின்னு போக. வெட்டிக்கோ, இந்த உடம்பதான் உன்னால வெட்ட முடியும், தேக் பகதூர் அந்த மாதிரி. ஸோ இந்த மனப்பான்மை தான் முக்கியம். அதுல அந்த வேலைக்காரன் சரி, நீங்க நல்ல ஆண்டவர், ஆட்சி செய்பவர், அதனால அவரை பத்தி கருணை வருது. ஆனா கூட இதுல அவருடைய மனப்பான்மை, அடிமை அப்படிங்கிற அந்த நிலையில இருக்கிறவருடைய மனப்பான்மை தான் அதுல முக்கியம். அவரா அதை தன்னை அதை தடைய அறுத்துட்டு அவரால் வர முடியல. ஆனா இன்னொருத்தன் நம்ம மேல போர்ஸ் பண்ணியிருக்கிறான், கட்டி போட்டிருக்கிறாங்கிற மாதிரி ஒரு வெளியிருக்கிற சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலை, அது என்ன கட்டி போட்டிருக்கு, என்னால செய்ய முடியலன்னு தன்னைத்தானே இது சொல்லும். அந்த சிகரெட் விளம்பரத்துல வர மாதிரி, நான் இட் இஸ் மை லைஃப் அப்படின்னு நல்ல கை இருக்கும், நல்ல விரல் இருக்கும், நடுவில் சிகரெட் இருக்கும். இட் இஸ் மை லைஃப் அப்படிமா. அப்புறம் கை எலும்பு மாதிரி இருக்கும், எலும்பு கூடல நடுவில் சிகரெட்டு புகையோட ஃபுல்லா எழுந்திருக்கும். அதுல எஸ் இட் இஸ் யுவர் லைஃப் அப்படின்னு அடுத்த படத்துல இருக்கு. பழைய ஒரு விளம்பரம். சரி, சொல்லுங்க ஸ்ரீனிவாசன், நீங்க ஏதோ சொல்ல ஆரம்பிச்சு. நமஸ்காரம் ஐயா. நமஸ்காரம் எல்லாருக்கும். அந்த டாபிக்கை பார்த்த உடனே எனக்கு தோணுது இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் ஸ்டோரி டக்குன்னு மனசுக்கு வந்தது. சுந்தரமூர்த்தி நாயனார்னு அந்த நால்வர் இருக்கார்ல, அதுல சுந்தரமூர்த்தி நாயனாரோட ஸ்டோரியில என்ன இருக்குன்னா, அவர் கல்யாணம் ஆக போறது, ஒரு ராஜாவோட அடாப்டட் சன்னா இருக்கார் அவர் சுந்தரமூர்த்தி நாயனார். he was about to get married. அந்த நேரத்துல தடுத்தாட்கொள்றதுக்கு சிவனே வருவார். சிவனே ஒரு முதிய சன்னியாசி மாதிரியோ அப்படி அவர்கிட்ட ஒரு சாசனம் கொடுப்பார். அது அடிமை சாசனம். அந்த அடிமை சாசனம் இந்த உன்னுடைய பரம்பரையே எனக்கு அடிமை அப்படின்ற ஒரு சாசனம் மாதிரி ஒரு ஓலை ஒன்று இருக்கும். அது என்டாஸ்டு பை அந்த வில்லேஜ் இந்த மாதிரியான கோர்ட்லயோ அந்த மாதிரியான ஒரு இதுல வேலிட் டாக்குமெண்ட். ஸோ அவர் கல்யாணம் நிறுத்தி அவரை கூட்டிட்டு அந்த இதுக்கு போவார். ஐ திங்க் திருவெண்ணை நல்லூர்ன்ற ஊர். அந்த ஊர்ல போய் அப்புறம் கோயில்ல போய் அவர் மறைஞ்சு போயிடுவார் அந்த சுவாமி. ஸோ அந்த இதுல தட் இஸ் அடிமை சாசனம். அது அப்ப ஸோ இட் இஸ் ஒயிட் ப்ரிவலண்ட் தென் அப்படி தோன்றது. அந்த காலத்துல எல்லாம் அந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ நீங்க இப்ப சவுத் ஆப்பிரிக்கா இது ரீசன்ட் இது சொல்லியிருக்கு. பட் அந்த நேரத்துல அவர் அவர் என்ன நீ முட்டாத்தனமா பேசுற, நீ கிறுக்குத்தனமா பேசுறேன்னுலாம் சொல்லுவார் சுந்தரமூர்த்தி நாயனார் டு சிவன். அப்போ அதனால அவர் பாடுறதுக்கு ஆரம்பிக்கும் போது, நீ பித்தான்ற இதுலயே ஆரம்பி, எனக்கு எப்படிப்பா, எனக்கு ஒன்றும் பாடத்துலாம் தெரியாதுப்பா அப்படின்னும் போது, இல்ல நீ என்னோட இதை பாடுன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போவார். அப்ப அந்த அஸ்ரீரி வாக்கு அப்ப அவர் சொல்ற, பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளான்ற ஒரு பாட்டை ஆரம்பிக்கிறார். அப்ப அதுல ஒரு வார்த்தை அதுல என்ன எனக்கு தோணித்ததுனாக்க, அத்தாய் உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே. உனக்கு நான் இப்ப வாக்கப்பட்டுட்டேன், இனி எனக்கு நம்ம சாதாரணமா அந்த அந்நியதா சரணம் நாஸ்தி துமேவ சரணம் அம்மன்ற ஒரு வாச்சம் ரொம்ப கேட்டு இருக்கோம். நம்ம நிறைய சுவாமியை தவிர்த்து வேற யாரும் ரிகோர்ஸ் நமக்கு இல்ல, ரெஃப்யூஜ் we can turn to nobody other than பகவான் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இதை இப்ப நீங்க பிரேமாஜி சொன்ன மாதிரி ஆண்டான் அடிமை, தட் வாஸ் ஆல்சோ அனதர் திங் தட் கேம் டு மை மைண்ட். நம்ம இது ஆண்டான் அடிமை பாவம் வேண்டி இருக்கு. பட் இதுல என்ன டிஃபரன்சியேஷன் பார்த்தேன். அப்கோர்ஸ் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவ தேர் இன் த ஹையஸ்ட் பெடஸ்டல். அதுக்கு முன்னாடி வரைக்கும் he was defying சுவாமி. பட் அது கோயில்ல போய் நீ பாடு, என்னோட புகழ பாடுன்னு சொன்ன நாளைக்கும் எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துணை. உன்னை ஏத்தாம உன்னை மறக்கவே முடியாதுன்ற மாதிரி அடுத்த இட் இஸ் நாட் ஈவன் எனி ஸ்பேன் ஆஃப் டைம் ஹஸ் பாஸ்ட். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவர் அந்த சாசனத்துக்கு தான் போறாரு. ஆமா, சாசனத்துக்கு
ஆனா இங்க கரெக்ட். வந்த அப்புறம் அவர் மறைஞ்சு போயாச்சு. இப்போ சாசனம் கிடையாது. கிடையாது, இங்க சமர்ப்பணம் ஆரம்பிக்கிறது. பாருங்க. ஆரம்பிக்கிறது. அது சின்ன தட் இஸ் வாட் மைண்ட் சாரி. டியூனிங். எஸ். ஸோ அதுக்கு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வந்து அதை கோட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் அன்புன்னு அந்த ஈசனுக்கு அன்பு இருக்கிறது, தட் லீடிங் டு தட் சமர்ப்பணம், தட் லீடிங் டு யுவர் சரண்டர், அதுதான் வெரி வெரி எசென்ஷியல் ஃபேக்டர் பிட்வீன் த டூன்னு எனக்கு தோணித்து. ரொம்ப அழகு. அது மாதிரி இருந்தது. அதை பாருங்க. அதே மாதிரி ஒரு சின்ன ஒரே ஒரு நிமிஷம், நீங்க இன்னொரு விஷயம் சொல்லிட்டீங்க. அடிமைத்தனம் இருந்தா அவன் மேல, அந்த அடிமை நம்மளை ஆட்சி பண்றவன் மேல அன்பு இருக்க முடியாது இல்லையா? சமர்ப்பணத்துல அன்புதான் பிரதானம், அன்புதான் பேசிக். பியூட்டிஃபுல். சொல்லுங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க. அதே இதுலதான் நம்ம ஒரு சாதாரணமா நம்ம கேட்கிற ஒரு இதுதான் இது. நம்மளே இப்ப நானே சொல்லுவேன், கல்யாணம் நடந்து ஒரு ஏதோ ஒரு நம்ம ஒரு பிக் அக்கேஷன் ஈவெண்ட், ஒரு இது ஒரு ஒன்றும் அப்டிகல்ஸ் எல்லாம் நடத்துனா அவன் நடத்தி வச்சுட்டான், பகவான் நடத்தி கொடுத்துட்டான், அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் நம்ம எல்லாரும் சொல்றோம். எல்லாம் பகவான் செயல், அவன் பார்த்துப்பான், இந்த மாதிரியான வார்த்தைகள் நம்மள்ட்ட அதிகமா வருது. ஆனா அதுக்கு வந்து ஒரு மோஸ்ட்லி அது வந்து வாயா வார்த்தையா போயிடுறது. அன்பார்ச்சுனேட்லி it's not backed up by the faith. So ரெண்டு விதத்துல இது ரொம்ப எக்ஸாம்பிள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன நம்ம பார்க்கலாம்னாக்க, ஒரு 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 பிராமின் பிரீஸ்ட் வந்து ஒரு ரிவர் வழியா போயிட்டு இருக்கிற நேரத்துல, ரிவர் பெட்ல போயிட்டு இருக்கிற நேரத்துல அவன் வந்து அவருக்கு ஒரு நல்ல ஷால் ஒன்று போட்டுன்னு போயிருப்பார், வாட் எவர் ஹி காட் ரீசென்ட்லி, as a gift or whatever. Generally Brahmins are considered at those ages not affording all those luxuries. அப்ப வந்து அங்க இருந்த வாஷர்மேன் எல்லாம் எல்லாரும் they all pounce on you and say, இது என்னுடைய ராஜாவோட இது, எனக்கு போட்டதை நீ எடுத்துன்னு போயிட்டியா திருடின்ற மாதிரி டோட்டலி ஒரு ராஜகம் பண்ணுவான். அவரை வந்து அடிக்கிறதுக்கு வந்து எல்லாருமா சூழ்ந்துட்டு எல்லாம் படிக்கும் போது அப்ப வந்து நாராயணாங்கிறார் அவர், அந்த பிராமின் priest. So Narayana in Vaikuntha gets up and then he walks to, comes to save, just as he did for Gajendra and the மாதிரியான various other devotees. ஆனா கொஞ்ச நேரத்திலே அவர் வந்து திரும்பி உட்கார்ந்துட்டா உடனே லக்ஷ்மி என்ன ஆச்சு, நீங்க உங்க டிவோட்டியை சேவ் பண்ணதுக்கு போனேன்னு இல்ல போது, இல்ல இது முதல்ல நாராயண் என்னதான் கூப்பிட்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன், அப்புறம் பார்த்தானாக்க he started trading blows with all the persons who blow for blow அடிச்சிட்டு இருக்க, so he will take care of himself அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாராம். So I mean it's just a jokeless stuff, but giving the message, நம்ம வந்து without with அன்யதா சரணம் துமேவ சரணம் அமன்ற, with no other you are other than you, I have no recourse, no refuge. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம தள்ளப்படும் போது, லைக் இட் ஹேப்பன் வித் திரௌபதி சொல்லலாம். திரௌபதி வஸ்திராபரணம் போது கூட அந்த அந்த நேரத்துலயும் நிறைய முதல்ல she was trying to protect herself with அவங்களுடைய கைகளால இந்த மாதிரி காலால உதைச்சு அடிச்சு அந்த மாதிரி she was trying to protect her own இது. அப்புறம் ஒரு நேரத்துல ரெண்டு கையும் விட்டுட்டு கோவிந்தா கிருஷ்ணான்னு கூப்பிட்ட போதுதான் சுவாமி வந்ததா ஒரு பாகவதத்துல மாதிரியான ஒரு இது இருக்கு. ஸோ அது தட் ஆல்சோ அந்த சரண்டர் அந்த நடக்கிற நேரத்துல வந்து யூ ஷுட் ஹாவ் நத்திங் அதர் தென் ஹிம், அதர் தென் ஹிம்னு சொல்ற சரணமகம் பிரபத்தியேன்னு பாடுவோம். நான் வந்து காதடியில சமர்ப்பணம். ஆனா வெளியில வந்த உடனே யாரோ ஒரு எம்எல்ஏ வீட்டு வாசல்ல நின்று, சாமி எனக்கு இந்த வேலையை முடிச்சு கொடுத்துருங்க, ஒன்ன விட்டா கதி இல்லைன்னு இவன்ட்டு கெஞ்சுவோம். நான் இப்ப இததான் நானு, நம்ம டோட்டலா உன்னை விட்டா வேற கதியே கிடையாது அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் நம்மளுக்கு வரைச்சு அது சமர்ப்பணமா இருக்கு. ஆனா அதை நம்ம நம்ப மாட்டேன், நம்ம சொல்ற வார்த்தைகள்ல இருக்கே தவிர வெறும் வார்த்தை அலங்காரம் தான் அது. உள் மனசுல அந்த எண்ணம் வரமாட்டேன்றது, இப்பவும் நம்மளுக்கு வரமாட்டேன்றது. But when you are forced to the wall, அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல, தட் இஸ் வை நான் போன வாரம் கூட ஐ ஷேர்ட் ஒன் சிச்சுவேஷன்.
என்னுடைய ஓன் டாட்டர் when she was a baby of 3-4 days old, அப்ப வந்து when she was struggling for her life, and I had no physical person could have helped. And நான் வந்து அது வேற ஏதோ ஒரு ஊர்ல இருந்தேன், பாம்பேல இருந்தேன். ஐ வாஸ் நாட் ஃபெமிலியர் வித் த பிளேஸ், ஆர் எனக்கு கைண்ட் ஆஃப் இதுவும் கிடையாது, சப்போர்ட் மாதிரி யாரும் இல்லை. அண்ட் இதை சொல்லி அழறதுக்கோ இல்லை, எனி ஈவன் டு ஸ்பீக். அப்போ அந்த மாதிரி நேரத்துல the connect is much bigger, but to sustain it, to be in that state, அதுதான் அந்த சமர்ப்பண பாவத்தை வந்து நம்ம எப்படி சஸ்டைன் பண்றது, எப்படி சார் அது சொன்னதுனால தான் அரியா இது அடிமைங்கிற சமயத்துல நம்ம வந்து சாப்பாடுக்கோ இதுக்கோ ஏதோ ஒரு அந்த மாதிரி நம்ம we are reconciling to that and இது போயிடுறோம். ஆனா அந்த அவரோட இருக்கக்கூடிய அந்த பாவம், the aspect of devotion, பக்தியும் அவர் பார்த்துப்பாருன்ற ஒரு அந்த ஒரு டோட்டல் ஃபெய்த், அது ரெண்டும் இருந்துருத்துனாக்க இட் வில் பி த வண்டர்ஃபுல் திங். நம்மளுக்கு வந்து இந்த கையறு நிலை அப்படின்றது வரைச்ச மட்டும்தான் அந்த மொமெண்ட் தான் அது மாதிரி தோன்றது. மற்ற சமயம் ஏதோ we get back to our அகம்பாவம் தான்றது வந்து தோணிடுது. அது ஈகோ தான், அது அப்சல்யூட்லி ஈகோ. So and then we of course இதுவே சொல்லுவோம் சார், இது வந்து many times நம்ம சுவாமியே பார்த்து பாருனாக்க நீ பேசாம இருந்துரும், அப்படியே இருந்துடுறதா, லேசியா இருக்கா, அப்படி இருக்க கூடாது. So it cuts both ways. இப்போ சமர்ப்பணம் குடும்பத்துல உதாரணத்துக்கு நான் எங்க அம்மாவை பார்த்திருக்கேன், எங்க சித்தப்பாக்களை பார்த்திருக்கேன். அப்பாவுடைய கண்ட்ரோல், அதான் எங்க தாத்தாவுடைய கண்ட்ரோல், அதுல குடும்பம் முழுக்க ஒற்றுமையா ஒரே இடத்துல இருந்தது. ஆனா கூட எங்கோ மனசுல ஒரு சென்டிமெண்ட் இருந்ததுனாலதான் அதை உடைச்சுட்டு வெளியில போகணும் ஒவ்வொருத்தரும். ஆனா எங்க அம்மா அதே மாதிரி எங்கோ தெற்குலேருந்து வந்துட்டு இங்க வந்து மூத்த மருமகளா இருந்துட்டு 50-60 வருஷம் ஒன்றாய் தன்னுடைய குடும்பமா அது அறியற மாதிரி குடும்பத்துல ஒன்றான இந்த ஒரு அமைப்புக்கு, கடவுளுக்கு மட்டும்தான் சமர்ப்பணம் இல்லை, ஒரு அமைப்புக்கு சமர்ப்பணமாக குடும்பம் மாதிரி. அமைப்புகள்னா ஆர்கனைசேஷனுக்கு சமர்ப்பணமானவர்கள் இருக்காங்க. தன்னை பத்தி, தன்னுடைய எதிர்காலத்தை பத்தி, தன்னுடைய தேவைகளை பத்தி, எனக்கு வயசானா என்ன ஆகும் அதை பத்தி எல்லாம் கவலை இல்லாம டோட்டலா அமைப்புக்கு சரண்டரானவங்க இருக்காங்க. ஒரு கருத்துக்கு சரண்டரான சமர்ப்பணமானவங்க இருக்காங்க. இது டோட்டலி வாலண்டரி, முழுசா ஆனந்தமா அதுல நம்ம ஈடுபடும். அப்போ அது சமர்ப்பணம். சொல்லுமா, சொல்லுங்க. இவர் யாரு? சரி, நீங்க வேற யாராவது சொல்லுங்க. பேசுங்க. வேற சத்யா வந்திருக்கா இன்னைக்கு, சொல்லுங்க. சங்கீதத்துக்கு, சங்கீதம் போன்ற திறமைகளுக்கு சமர்ப்பணமாக முடியும். என்ன கிடைச்சது? பழைய காலத்துல எல்லாம் சங்கீத வித்வான் ரொம்ப குறைவான பணம். எனக்கு ஞாபகம் இருக்கு, நாக்பூருக்கு லால்குடி ஜெயராமன் வந்திருக்காரு, MS சுப்பலட்சுமி வந்து பாடிக்கிறாருன்னா போக வர டிக்கெட்டு 5000 ரூபாய், 8000 ரூபாய், 10,000, அதிகமாக 11,000 ரூபாய்லாம் கொடுத்து. ஆனால் 3 மணி நேரம் 4 மணி நேரம். ஹரிபிரசாத் சௌரஸ்யான ஒரு ஃப்ளூட் வாசிக்கிறவர், அவர் யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரோக்ராம் அவருக்கு ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பம். நாங்கள்லாம் காலேஜில் ஒரு குரூப் வச்சுருந்தோம், சங்கீத ரசிகர்கள். அதில் போனோம் எல்லாரும், நாங்கள் ஒரு 15-18 பேர் போனோம். அவர் அன்னைக்கு நல்ல மழை கொட்டிது, இந்த மண் துணி பந்தல் போட்டிருந்ததுனால அங்கெல்லாம் தண்ணி கொட்டி ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிடுது. அவருக்கும் பெரிய மேடை கிடையாது, வெறும் கீழே உட்காரதான் மேடை, மேலெல்லாம் கவர் கிடையாது, துணி பந்தல் தான். அப்போ அவர் எங்களெல்லாம் கூப்பிட்டு பேசினார். நான் உங்களுக்காக இன்னொரு தடவை வரேன்னு, நீங்கள் உங்களுக்கு எப்போ சொல்லுங்க நான் வரேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு 3 மாதம் கழித்து நம்ம ஒருத்தருடைய வீட்டு மொட்டை மாடியில், நாங்கள் ஒரு 15-20 பேர் தான் இருந்தோம், அவர் ஆயிரக்கணக்கான பேருக்கு வாசிக்கிறவர். எங்கள் 15-20 பேருக்காக வந்தார். ராத்திரி 10லேருந்து காலம்புற 5 வரைக்கும் வாசித்தார்.
இது சமர்ப்பண பாவம் இல்லாம முடியாது. எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு வந்தா அது எங்கோ நாம கட்டப்பட்டிருக்கோம்னு அர்த்தம். கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கோம், வலுக்கட்டாயமா இதுல மாட்டின்னு இருக்கோம்னு அர்த்தம். என்னுடைய கஷ்டமே எனக்கு உணர முடியாம நான் அதுல திளைத்திருந்தா அதுல வந்து சமர்ப்பண பாவம் இருக்குன்னு அர்த்தம். இப்படி சின்ன சின்ன டிஃபரன்ஷியேஷன். நீங்க கூட இப்ப வேற யாராவது பேசுங்க, சொல்லுங்க. நீங்க இப்ப சொன்னது அழகா இருந்ததுப்பா, ரொம்ப நல்லா இருந்தது. சொல்லுங்க. இந்த ஐபோன்ல இருக்கிறது யாரு? ஸ்ரீதரா? வாங்க வாங்க பேசுங்க. நமஸ்காரம். நீங்க கூட நான் வேலை join பார்க்குறீங்க, பண்ணி சென்ட்ரல் by கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறாரு, சிபிஐல. ஆனா வந்து அந்த வேலை பார்க்கறதையே அடிமைத்தனமா எடுத்துக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. நான் வந்து முதல் பட்ஜெட் பிஜேபி கவர்மெண்ட்ல யஷ்வந்த் சின்ஹா ஃபைனான்ஸ் மினிஸ்டர், நான் அப்போ இருந்தேன் பார்லிமெண்ட், அந்த வாசல்ல நின்றுட்டு இருந்தேன். அவர் வராரு பட்ஜெட் அதெல்லாம் எடுத்துட்டு. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, பெரிய படிப்பு, அவர் போய் கார் கதவை திறக்க போறாரு. யஷ்வந்த் சின்ஹா உள்ள இது சொன்னார், விலகுன்னாரு. நகரன் எனக்கு கை அடை சைகையில தான் என்ன சொல்லியிருப்பான்னு தோணுது. நகரே, இதுக்கு வேற ஆள் இருக்கு, கதவை திறக்கிறது உன் வேலை இல்லை, மினிஸ்டருக்கு. அப்போ இந்த மினிஸ்டருக்கு தான் அடிமையா இருந்து தான் வந்து அப்படி ஒரு கட்டுப்பட்டு இருந்தா, ஜாலரா போட்டா தனக்கு ஏதோ எதிர்காலத்தில் நல்லது நடக்குங்கிற மனப்பான்மை அரசு பெரிய வேலைகள்ல இருக்க முடியும். ஏன்னா அதிகாரம், மேல் அதிகாரிக்கே பேரு அதிகாரின்னு பேரு. ஆனா நாம அதிகாரமா எடுத்துட்டு இருக்கோமா, அடிமைத்தனமா எடுத்துட்டு இருக்கோமா, இல்ல ஒரு டெடிகேஷனோட அந்த வேலையை எல்லா விஷயத்திலையும் இந்த விஷயம் நம்ம வெளிப்படுத்த முடியும். நாம வந்து சமர்ப்பணமா அல்லது வலுக்கட்டாயமா அப்படிங்கிறது. ஸ்ரீதர் வந்து ஒரு சிபிஐ ஆபீசர். ஸோ நான் இதுதான் முதல் தடவை வர்றதுனால அவரை இன்ட்ரடியூஸ் பண்றேன். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இது ஒரு சின்ன வட்டமேஜை மாதிரி ஆன்மீக விஷயங்கள் பரஸ்பரமா ஒருத்தர் பேசிக்கணும், அனுபவங்களை சொல்லணும் அப்படின்னு இதுல யோஜனை. முதல் தடவை ஜாயின் பண்ண முடிஞ்சது. நீங்க ஏதாவது சொல்லுங்க. இல்ல நான் கேட்கிறேன் முதல்ல கேட்டுனுட்டு அதுக்கப்புறம் சரி. கத்தில நாயனும் கேட்க. அது கரெக்ட். அப்படின்னா நாங்க பேசுறவங்க. சரி சொல்லுங்க. கரெக்ட் நீங்க சொல்றது. ஒரு அந்த சூழ்நிலை புரியறதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கணும் அதுல. வேற யாராவது? ஆமா, நம்ம ஒரு ஃபேமிலில கல்யாணம் ஆகி வந்தாலே அங்க வந்து நம்ம சமர்ப்பணம்ன்ற மாதிரி தானே பேச முடியும் இல்லையா? ஆனா அந்த மனசு இருக்க ஆரம்பத்துல give me some space, இந்த வார்த்தை நாங்க அங்க கேட்பேன் நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல. give me some space அப்படின்னு சண்டை போடும் பொண்ணு. எனக்கு என்னுடைய உரிமையை கொடுது. ஆனா நான் எங்க அம்மா பார்த்திருக்கேன். எங்க பாட்டிக்கு சங்கீதம் மேடைக்கு போய் பாடுறது, வீட்டுல கிளாஸ் எடுத்ததெல்லாம் பிடிக்காது. அப்ப அந்த காலத்துல எல்லோருக்குமே பிடிக்காது. ஆனா எங்க அம்மா பாட்டுக்கு சமைக்கும் போது மட்டும் பாடுவார். நான் 20 வயசு ஆகும்போது தான் வீட்டுல அக்கம் பக்கத்து சில பெண்கள் வந்து கிளாஸ் ஆரம்பிச்சேன். அப்போ பாட்டிக்கு நல்ல வயசாயிடுது. பாட்டியும் இதை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த முதல் 10 நாள் ஐ எம் பீயிங் டினைட் ஆஃப் சம்திங், நான் மறுக்கப்படுகிறேங்கிற எண்ணம் வந்தா நான் இங்க வந்து மாட்டிருக்கேன்னு அடிமைத்தனம் வருது. அது இல்லாம அதை ஒரு ஆர்வத்தோட எல்லாரையும் புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கிற ரீதி பரம்பரை என்ன, இது பண்டிகைகள் எப்படி, நம்ம வீட்டுல வேற பழக்கம் இங்க எப்படி இருக்கு, டேஸ்ட் எப்படி இந்த வீட்டுடைய பழக்கம் அப்படின்னு அதுல முழுக இது சமர்ப்பணம். இந்த சின்ன ஒரு டீவியேஷன் இருக்கு. நீ சொல்ற மாதிரி கல்யாணமாகி வருது, ஒரு குடும்ப சூழல்ல இருந்து இன்னொரு குடும்ப சூழல் பெரிய விஷயம். நம்ம பெண்கள் எல்லாம் கோடி முறை நமஸ்காரம் பண்ணணும். டிரான்ஸ்பிளான்டேஷன், ஒரு இடத்துல இருந்து பிடுங்கி இன்னொரு இடத்துல வைக்கிறோம். அதை ஓன் பண்ணிட்டு அதுலேயே ஊறி வேறு நல்லா விட்டு அதுக்கு அதை ஃபுல்லா தன்னுடையதா ஓன் பண்ணி அங்க இருக்கிற எல்லோரையும் தன்னுடையவர்களா ஓன் பண்ணி அதுல இந்த சமர்ப்பண பாவம் அதிகமாகத்தான் அது பாசிபிள், அதுக்கு நடக்கக்கூடியது. நீ சொல்லுமா, என்ன சொல்ல வந்து? மனுஷாளுக்கு நடுவுல சமர்ப்பண பாவம் வருமா அப்படிங்கிறது கொஞ்சம் எனக்கு டவுட் தான். கரெக்ட், அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா சுயநலம் இருக்கலாம் இல்லையா எதிராளிக்கு. நான் ஒரு இடத்துல சுயநலம், இன்செக்யூரிட்டி நிறைய இருக்கும்.
இல்ல எதிராளி மனசுல சுயநலம் இருக்கலாமே, ஹிடன் அஜெண்டா இருக்கலாமே. நாம சமர்ப்பணம் பண்றோம், பட் அவர் வந்து நம்மளை யூஸ் பண்ற வேற விதமா நினைச்சாருன்னா, அது இல்லாம நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். ரொம்ப பெரிய கஷ்டம். 2 பேரும் இருக்கணும், அப்பதான் சமர்ப்பணம் ஆக முடியும். அந்த மாதிரி ஜெல்லா இருக்குன்றது ரொம்ப பெரிய விஷயம். கரெக்ட், ரொம்ப கரெக்ட். எந்த விதமான டிமாண்டுமே கடவுள் வைக்கிறது கிடையாது. நம்மளா போய் தான் சமர்ப்பணம் பண்ணிக்கிறோம் நம்மள, இல்லையா? கடவுள் ஒண்ணு நீ வந்து என்கிட்ட இப்படிதான் வரணும்னு ஒண்ணும் சொல்லலையே, இப்படிதான் இருக்கும். நம்ம ரியலைஸ் பண்ணி கார்னர்ல தள்ளப்பட்டு நம்மளுக்கு வேற வழியே கிடையாது அப்படின்ற ஆராய்ச்சி மட்டும்தான் நீ தான் டிசைட் பண்ற. நான் எனத்துக்கு இந்த ஆட்டம் ஆடுறேன், எதுக்கு அல்லாடுறேன் நானு, நீ தானே முடிவு பண்ண போற அப்படின்ற ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம் கடவுள் கிட்ட மட்டும். ஆனா மனுஷால்கிட்ட அது வருமானது எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. வரும், பட் ரொம்ப ரேர். ஏன்னா 2 பேரும் பரஸ்பரம் நாம கம்யூனிகேட் பண்றோம்ல, கண்ணு பேசுறது இல்ல. சோ ரொம்ப கஷ்டம் சமர்ப்பணம் ஆகுது, ஒரு மனுஷனுக்கு சமர்ப்பணம் ஆகுது. அது முக்கால்வாசி அடிமைத்தனமா தான் இருக்கும். இல்ல அப்போ மனுஷன் மனசு வேற ஒண்ணு இருக்கும்னு க்ஷணத்துக்கு க்ஷணம் மாறிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கே இந்த க்ஷணம் ரைட்டுன்னு பண்றது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன முட்டாள்தனமா பிஹேவ் பண்றோம் நம்ம அப்படின்னு தோணும். சாதாரண மனுஷன் தானே. அப்ப நீங்க ராமருடைய அடையாளம் என்ன? எங்க அப்பா சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். அப்புறம் பரதன் வந்து சொல்றான், அப்பா செத்து போயிட்டாரு, நீ வாடா திரும்பி, நீ ராஜா ஆயிடு, அது முடிஞ்சு போச்சு. அப்பா சொல்லிட்டாருங்கிறதுக்காக இல்ல, அப்பா வாக்கு, அவ்வளவுதான். நான் வந்து ஏத்துக்கணும். அவர் இருக்காரா இல்லையா, நான் செய்யறேன்னு பார்க்கறதுக்கு, இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு அவர் இருக்கா, அதெல்லாம் இது அந்த ஃபேக்டர்ஸே இல்லை. ஐ ஹவ் டிவோட்டட், முடிவு பண்ணியாச்சு. இது வந்து ரொம்ப ரேர் மனுஷங்கள், அதெல்லாம் ரொம்ப ஆதர்சமான நிலை. கஷ்டம். இந்த ரியலைசேஷன் வரத்துக்கு தான் நம்மளுக்கு புராணங்கள்லாம் ஹெல்ப் பண்றதுன்னு நினைக்கிறேன் மனுஷாளுக்கு. அது கத்து கொடுக்கிறது என்னன்னா, இந்த ரியலைசேஷன்லாம் இதெல்லாம் நம்மளுக்கு புரிஞ்சுண்டு இல்ல நடுவுல வேற குரல் கேக்குது. இல்ல அதோட தாத்பரியம் புரியறதுக்கு தான் இந்த புராணங்கள்லாம் இருக்கும். புராணங்கள்லாம் இருக்கு. ஆமா, சாதுக்களுடைய வாழ்க்கை, சமர்ப்பணம், எக்ஸ்ட்ரீம் சமர்ப்பணம். நான் சந்த ஞானேஸ்வருடைய வாழ்க்கையை படிச்சா தெரியும். நிறைய சாதுக்களுடைய வாழ்க்கையில இது பார்க்கலாம். எவ்வளவு கடினமான சூழ்நிலை சுத்தி இருக்கிற சமுதாயத்தில், ஆனா டோட்டலா தர்மத்துக்கு சமர்ப்பணம், சத்தியத்துக்கு சமர்ப்பணம், டோட்டல் எக்ஸ்ட்ராடினரி வாழ்க்கை. சேலஞ்சிங் தான். ஆனா இதே இன்னொரு வகையில எடுத்துக்கலாம். அவன் எப்படி வேணா இருக்கட்டும், அவன் என்னமோ பண்ணட்டும், நான் அவனுக்கு கீழுதான், ஆனா நான் என்னுடைய சுபாவப்படி அதுல இருந்துப்பேன் அப்படிங்கிறது இருக்கு. அப்படிப்பட்ட மேன் டு மேன் இதுல இப்படி சமர்ப்பணமானவர்கள், எதிராளி எப்படி இருந்தாலும், எப்படி அவருடைய வக்கரங்கள் கோணங்கள் இருந்தாலும், இவர் நான் என்படி இருப்பேன் அப்படின்னு. இது வந்து சமர்ப்பணம். அகைன் அது மனுஷனுக்கு சமர்ப்பணம் இல்லை, கரெக்ட். அது ஒரு ஒரு தத்துவத்துக்கு, ஒரு குணத்துக்கு, ஒரு வேல்யூஸ்க்கு சமர்ப்பணம், டெடிகேஷன். சொல்லுங்க. விஸ்வாமித்திரர் சொன்னதெல்லாம் கேட்டான் ஹரிச்சந்திரன். விஸ்வாமித்திரனுக்கு அடிமை இல்லை, அவர் சத்தியத்துக்கு சமர்ப்பணம். இவர் ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், கடுமையா நடத்தினார். ஆனா அவர் பாட்டுக்கு தன்னுடைய சுபாவப்படி வாழ்ந்தார். நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி கதைகள் நமக்கு நிறைய வழிகாட்டு. நமஸ்காரம். சொல்லுங்கண்ணா, சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப சங்கத்துக்குள்ள ரொம்ப போனதில்லை. பட் சங்கத்துல நான் பார்த்ததுக்குள்ள எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் மெட்ராஸ்ல ஸ்கூல்ல காலேஜில் படிக்கிறச்ச 100Gன்னு ஒருத்தர், மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் பேரு, மெட்ராஸ்ல 100 ஸ்ரீனிவாசன். 100 ஸ்ரீனிவாசன். அவருக்கு வந்து டிஃபரெண்ட் ஒர்க்ஸ் அவ ஆர்எஸ்எஸ்ல கொடுத்துருந்தா. வாட் எவர் ரோல் he was given,
He did it very willingly, with total surrender to the cause, worked for the development of contacting students and creating patriotism. ம். He worked for the Vidya Mandir school, but evening all the time he spent for the righteous cause, to build the character within the school and colleges, to recruit towards RSS philosophy. ம். Ila Bharati Vidyarthi Parishad could never start in Tamil Nadu, in the ம். Dravidian land, so-called Dravidian land, but he worked ceaselessly, tirelessly. Even if people would not come with the cycle, he worked. He could have remained a school principal of Vidya Mandir and could have made money, but he got permission from the school and worked with a great zeal. நீங்க I find சொல்ற அந்த 100G சீனிவாசனோட நாம் பழகி ரொம்ப பிளசன்ட், ரொம்ப ஆனந்தமா இருப்பார். எந்த கடுமையான வாக்குவாதம், கடுமையா தோன்ற கம்யூனிகேஷன்லாம் இருந்தா கூட அவர் பாட்டுக்கு அமைதியா ஆனந்தமா சிரித்த பிரசன்ன வதனம், ஒரு சின்ன மெல்லிசு நாமம் முன்னிட்டு இருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு காம் கேரக்டர் கடைசி காலத்துல உடம்பு ரொம்ப முடியாம போன வரைக்கும் அவர் வந்து கரெக்ட். நீங்க சொல்றது 100G வாஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள். அப்போ சில பேர் அவர் கூட இருந்தவங்கலாம், சில பேர் கொஞ்சம் சாட்டை எடுத்தவங்கலாம் இருந்தா கூட அவர் அதனாலலாம் டிஸ்டர்ப். இதுதான் நான் சொல்றேன், இது என்னுடைய சுபாவம், இது என்னுடைய தர்மம், அதுக்கு சமர்ப்பணம். அது எதிராளி எப்படி ரியாக்ட் பண்றான், ரெஸ்பாண்ட் பண்றான், அதை பொறுத்து இல்லை என்னுடைய சுபாவம். ரோஜாப்பூ வாசனை கொடுக்குற மாதிரி அது தன்னுடைய தர்மத்தை வெளிப்படுத்துறது. ரொம்ப சந்தோஷம். என் பழைய ஒரு நபரை ஞாபகப்படுத்திட்டீங்க. சத்யா, நீ ஏதாவது சொல்றியா? சத்யஸ்ரீ என்ன சொல்லுமா. ஹலோ. சொல்லு பேசு. இல்லைங்க சார், ஒன்றும் இல்லை, வெளில இருக்கேன். ஓ சரி 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 சரி. பின்ன ரொம்ப சந்தோஷம். இதுல வேற ஏதாவது இன்னும் ஆட் பண்ணணும், ஏதாவது பேசணும்னு நினைச்சா நம்ம அடுத்த வேற அக்கேஷன்லையும் பேச முடியும். இது ஒன்றும் ஒரு ஸ்ட்ரிக்டா கரிக்குலம் மாதிரிலாம் இல்லை. அப்பப்போ தோன்ற விஷயம், அவரவருக்கு தோன்ற அனுபவங்கள் தோன்றுகள். இன்னைக்கு நீங்க சுந்தரமூர்த்தி நாயனார் ரொம்ப அழகா அவர் இந்த அடிமை சாசனம்ங்கிற வார்த்தையிலே யூஸ் பண்ணியிருக்காரு. அங்கே நான் வாட்டுக்கு இன்னைக்கு எனக்கு அதிகமா தெரியாது, அது தடுத்தாட்கொண்டாருங்கிற விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த அடிமை சாசனம் அப்படின்னு நான் எழுதும்போது சமர்ப்பணம் ஒரு அட்வர்பு, அட்ஜெக்டிவ் சமர்ப்பணம்ங்கிறது. அடிமை அப்படிங்கிறது நோனு, அதுவும் அட்ஜெக்டிவ் ஆகணுங்கிறதுக்காக அடிமை சாசனம்னு எழுதினேன். எனக்கு அது பின்னால பெருசா யோசனை பண்ணல. ஆனா நீங்க கரெக்டான ஒரு உதாரணத்தை சொல்லி டிஸ்கஷன் ஆரம்பிச்சிருச்சீங்க ஸ்ரீராம். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு கேஷுவல் டிஸ்கஷன், ஒரு கோர்ஸ் இல்லை இது, அவரவருக்கு தோன்றது. இதனால நம்ம கருத்து கொஞ்சம் ரிஃபைன் ஆகலாம், கொஞ்சம் மாறலாம் இந்த மற்றவர்களோட கேட்கும்போது. ஸோ நம்ம கண்டினியூ பண்ணுவோம், அடுத்த வாரம் சந்திப்போம். எல்லோருக்கும் நமஸ்காரம். ஓம் யோகேஷம் சச்சிதானந்தம் வாசுதேவம் ரஜப்ரியம் धर्म संस्थापकं वीरं कृष्णं वंदे जगद्गुरुं, कृष्णं वंदे जगद्गुरुं, श्री कृष्णं वंदे जगद्गुरुं. ओम. எல்லோருக்கும் நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா மாமா. ஜெய் ஸ்ரீ.